கடந்த 1.5 மாசமா நடந்த இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர்ல கடைசியா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்த முடியாம 10 வருஷம் கழிச்சு இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர நம்ம இந்தியா இழந்தது மட்டும் இல்லாம இந்த தோல்வியால WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ளேயும் நம்ம இந்தியா போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது நம்ம தமிழக கிரிக்கெட் பிளேயரான ரவிச்சந்திர அஸ்வின் இந்த தொடர்ல ஜஸ்பிரித் பும்ரா அவருக்கு மிகப்பெரிய துரோகம் அநீதி, முக்கியமாக கேப்டனான ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி இவங்க 2 பேரால பும்ரா அவருக்கு மிகப்பெரிய துரோகம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் நம்ம இந்தியா இந்த தொடரையும் இப்ப இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம அஸ்வின் பும்ரா அவருக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் முழுசா நம்ம அஸ்வின் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, இந்த தொடர் ஆரம்பிச்ச முதலாவது ஆட்டத்தில் இருந்து இப்ப கடைசியா முடிஞ்ச 5வது ஆட்டம் வரைக்கும் எல்லா ஆட்டத்திலையுமே முக்கிய பங்கு ஆற்றிருக்கிறதே பும்ரா அவர் ஒருத்தர் தான். இந்திய அணி பக்கம் வேற எந்த ஒரு போலர்களுமே இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான பந்து வீச்சை இந்த தொடர்ல ஏற்படுத்தவே முடியல. பும்ரா அவர் ஒருத்தராக தான் அவருடைய ஒத்த கையில தாங்கி பிடிச்சு அணியை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஒவ்வொரு நாளுமே பும்ரா அவர் போராடி இருக்காரு. அதனாலேயே பும்ரா தொடர்ந்து கிட்டத்தட்ட முன்பு இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத அளவுக்கு சுமார் 400 ஓவர்கள் இந்த ஒரே தொடர்ல பும்ரா அவர் வீசி அவர் உடல் கடைசியா காயம் அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. கடைசி ஆட்டத்தில் கூட அவர் விளையாடணும் அப்படின்னு நினைச்சாலும் அவரால் விளையாட முடியல. அந்த அளவுக்கு பும்ரா அவருடைய முதுகு கை பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது கூட ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு அணியில் ஒரு முக்கியமான போலருக்கு மட்டும் விக்கெட் விழுது அப்படின்னா அவ்வப்பொழுது அவரை பயன்படுத்துறதும் பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதன் காரணமாக பும்ரா அவர் அதிகப்படியான ஓவர்கள் வீச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இது பெரிய தவறு இல்லை, துரோகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரோஹித் சர்மா அதே போல கோலி அவங்க 2 பேருமே பேட்டிங்ல இந்த தொடரில் அவங்க போதிய பங்களிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா பும்ரா அவருக்கு இந்த அளவுக்கு அவர் அதிகப்படியான ஓவர்கள் வீச வேண்டிய நிலைமை, அவருக்கு அதிகப்படியான உடல் கஷ்டம் நிச்சயமா இந்த தொடரில் ஏற்பட்டிருக்காது. குறிப்பா சொல்லணும்னா இந்த தொடர் முழுக்க அதிகப்படியான பேட்டிங் ஆஸ்திரேலியா அவங்க தான் செஞ்சிருக்காங்க. இந்தியா பேட்டிங் கம்ப்ளீட்டா எடுத்து பார்த்துக்கிட்டா ஆஸ்திரேலியா அவங்கள விட இந்தியா செஞ்சிருக்க பேட்டிங் ரொம்பவே கம்மியான ஓவர்களாக இருக்கு. அந்த வகையில் ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களுடைய பொறுப்பு பணிச்சுமை இது எல்லாத்தையுமே அவங்க சீக்கிரமா அவுட் ஆகி அணியை அவங்க காப்பாத்தாம முழுக்க பும்ரா அவருடைய கையில ஒப்படைச்சு அவருடைய போலிங் அவர் நல்லா போலிங் போட்டாதான் இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு பும்ரா அவருக்கு கூடுதல் பணிச்சுமை கூடுதல் கஷ்டத்தை ஏற்படுத்தி இப்ப கடைசி ஆட்டத்தில் அவருக்கு கேப்டன் பதவி வழங்கி இருந்தும் அவரால் முழுசா அந்த ஆட்டத்தில் செயல்பட முடியாம பரிதாபமா வெளியே உட்கார்ந்து தன்னுடைய அணியை வெற்றி பெற வைக்க முடியல அப்படின்னு பும்ரா அவரை வருத்தப்பட வச்சிருக்காங்க. அந்த வகையில் சீனியர் பிளேயர்களாக இருந்து பும்ராவுக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய துரோகம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே பும்ரா இதை நினைச்சு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம அஸ்வின் பும்ரா அவருக்கு நடந்த இந்த சோகமான வருத்தமான சம்பவத்தை பத்தி அவருடைய கருத்தா இதை சொல்லியிருக்காரு.